வெல்கம் பேக் டு லேக் vlogger. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் போகிறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நம்ம தமிழ்நாடு ட்ரிப்பு கிளம்ப போகிறோங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வந்து ஃபுல் காஸ்டியூமில் இருக்கிறேங்க. ஃபுல் காஸ்டியூம் மீன்ஸ் ரைடிங் ஜாக்கெட்டு அண்டு ரைடிங் ஷூஸு, ரைடிங் க்ளவுஸு, அதோடு தான் நான் வந்து இப்போ வந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழ்நாடு சீரீஸ் மோஸ்ட்லி இந்த இன்னொரு ரெண்டாவது ஃபஸ்ட்டு வீடியோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்துடும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் நான் மோஸ்ட்லி தமிழ்நாடு சீரீஸ் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு வண்டி அதான் வீடியோ போட்டேன். ஸோ கவலைப்படாதீங்க, நம்ம லடாக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒவ்வொரு சீரீஸாக வந்து நம்ம பண்ணிவிடுவோம். இன்றைக்கி தான் வந்து வண்டியை சர்வீஸே பண்ணேன். கிட்டத்தட்ட சர்வீஸ் கோஸ்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2500 ருபீஸ் ஆகிடுச்சு. இது ஷோரூம்லேயே விட்டுருக்கலாம். பட் ஆனால் இப்போ தமிழ்நாடு சீரீஸ் பண்ண போகிற இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபால்னு சொல்லிட்டு மேப்லேயே காட்டுது, வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு ஒரு கெஸ் தரேன். நான் இப்போது தமிழ்நாடு சீரீஸ் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்குறேன். ஒரு சின்ன க்ளூ தரேன். நம்ம தமிழ்நாடு சீரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ் வாங்கணும். அது எந்த ஏரியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். அதெல்லாம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். ஃப்ரெண்டு ஆஃபீஸ் ஆண்ட வந்துட்டேன். ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு அவன் ஏதோ கூப்பிட்ருக்கான், என்னான்னு தெரியல. கைஸ், சத்தியமாக சொல்கிறேன், ரைடிங் ஜாக்கெட் போட்டு என்னால் சுத்தமாக ஓட்ட முடியல. ரைடிங் ஜாக்கெட் கூட பரவாயில்ல, இந்த ரைடிங் பூட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ரைடிங் பூட்ஸ் போட்டு என்னால் சுத்தமாக ஓட்ட முடியல. கியர் கட் பண்ணவும் முடியல, கியர் போடவும் முடியல. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது காலையிலேருந்து ட்ரிசில் ஆகிட்டே இருந்துச்சு மழை. ஸோ அதனால தான் வந்து நான் காலையில் எங்கேயும் போகல. சரி, இப்போ ஈவினிங் போகலான்னு பார்த்தா செம்ம டிராஃபிக்னா. என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் வந்து இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வண்டி வேறு புதுசாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அதனால் எங்கடா வண்டி வந்து அழுக்காயிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருக்கேன். ஸோ நம்ம வந்து லடாக்கு போக போகிறோம். இப்போ தமிழ்நாடு சீரீஸு வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சில பேர் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில், அதான் பர்சனலாக கேட்குறீங்களா கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்குறீங்க, எப்போ வந்து அந்த டியூக் 250யோட ரிவ்யூ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ரிவ்யூ போட்டு ரெடியாக தான் இருக்கேன், பட் டைம் இல்லை இப்போது. ஏன்னா இப்போது நான் தமிழ்நாடு சீரீஸ் கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்துடுவேன். நான் எப்படின்னு தெரியல. கைஸ், ஃபைனலாக வந்து இவன் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு. இவனை பார்த்தாச்சு. ஸோ இவனை தான் வந்து பார்க்க போகிறோம் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கடைசியில் இவனையும் வந்து உங்களை கேமரா முன்னாடி காட்டிட்டேன். ஸோ இவன் வந்து எனக்கு 3 வருஷமாக ஃப்ரெண்டு. 1000 தான் இருந்தாலும் ஒரு போஸ் கொடுத்து நிற்கிறீங்களா நீங்கள்? கைஸ், அன்றைக்கி வந்து நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஒரு சின்ன ரைடு போயிட்டு, என்னோடய ரைடிங் ஜாக்கெட்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஒரு சின்ன ரைடு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கோபுர கேமராவுக்கு தேவையான சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வாங்கிட்டு அடுத்த நாள் தான் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போது வந்து நம்ம ரைடிங் கியர்ஸை வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போடுறதுக்கு காரணம் வந்து ரைடிங் கியர்ஸ் ப்ராப்பராக வந்து நம்மகிட்ட இல்லை, அதனால தான் ட்ராவல் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வந்து சில ரைடிங் கியர்ஸை வந்து செகண்ட்ஸ்லேயும் சிலது வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைடிங் கியர்ஸ் வந்து போயிடலாம். ரைடிங் கியர்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேமராக்கு என்னென்ன தேவையான அப்கிரேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்லேருந்து போகலாம். ரைடிங் ஜாக்கெட் எந்த பிராண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இருங்க. ஸோ மோட்டோவியர் பிராண்ட்லேருந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கேங்க.
ஸோ கவுனோட இருக்குது, இங்கே கவுனு பேடிங்கோடு இருக்குது. இது புதுசு வாங்க போனால் அரௌண்ட் 10,000 12,000 என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. பட் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டேன், ஒரு சேல் பண்ணுறேன்னு சொன்னார். இது ஒரு அரௌண்ட் ஒரு 6,500 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன் ரைடிங் கியர்ஸு. ஸோ இங்கே ஆங்கிள் கார்ட்ஸ்லாம் இருக்குது, வெயிட்டாக தான் இருக்குது. எப்படின்னா ஒரு 1.5 கிலோவாவது இருக்கும். இது வெயிட்டாக தான் இருக்குது. இதுதான் இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரை கிளீனிங் போயிட்டு நம்ம தமிழ்நாடு சீரிஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோ பைக்கர் பிராண்ட்லேருந்து ஹேண்ட் க்ளவுஸுங்க. ஸோ ப்ரோ பைக்கர் வந்து ஹேண்ட் க்ளவுஸு, இது வந்து 1500 சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ இதுதாங்க ஹேண்ட் க்ளவுஸு. அதே மாதிரி நான் ரைடிங் ஜாக்கெட் வாங்கும்போது என் கூட கொடுத்தது வந்து நீ கார்ட்ஸு. ப்ரோ பைக்கர் பிராண்ட்லேருந்து நீ கார்ட்ஸு, 2 நீ கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 2 லெக்குக்கு 2 நீ கார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து நம்ம ரைடிங் கியர்ஸில் மொத்தமாக வந்து புதுசாக வந்து நம்ம அப்கிரேட் பண்ணதே வந்து இந்த பூட்ஸு தாங்க. கேட்சில் பிராண்ட்லேருந்து 6 மந்த் வாரண்டியோட இந்த கேட்சில் பிராண்ட்லேருந்து நம்ம பூட்ஸ் வாங்கியிருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இதை வந்து நான் வந்து அந்த சின்ன ஸ்மால் ட்ரிப் போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்மால் ட்ரிப்பில் சின்னதாக போட்டு பார்த்தேன். எனக்கு செம்ம வெயிட், ஏன்னா எனக்கு ஆல்ரெடி காலில் வந்து அடிபட்டிருக்கு. பட்டு பரவாயில்ல, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்சில் பிராண்ட்லேருந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே எக்ஸ்பென்சிவானது. என்னோட பூட்ஸோட ரேட்டு இருக்குமான்னு சொல்லி எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. ஸோ அங்கே போய் பார்த்தது ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 5,000லேருந்து இருக்குது, 4,500 சம்திங் அரௌண்ட்லேருந்து இருக்குது. நான் வாங்கினது வந்து 6,500 ருபீஸ், 6 மந்த் வாரண்டி கேட்சில் பிராண்ட்லேருந்து. ஸோ நல்லா இருக்குது. பட் ஆனால் நடக்கும்போது கொஞ்சம் வலிக்குது கால். ஸோ பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேமரா இதுலேருந்து போயிடலாம். ஸோ கேமரா கியர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மக்கிட்ட மெமரி கார்டு இல்லாதது ஒரு இருந்துச்சு, பட் இருக்குது. இன்னும் நம்ம தமிழ்நாடு சீரிஸ்க்கு போகும்போது நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பத்தாது. அது காரணத்துக்காக நம்ம சாண்டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் 128 GB மெமரி கார்டு வாங்கியிருக்கோங்க. சாண்டிஸ்கோடது இது அரௌண்ட் வந்து ஆன்லைனில் வந்து 1300 வருது. நான் வந்து நம்ம தெரிஞ்ச கடை மவுண்ட் ரோட்டில் இருக்குது, அங்கே போய் 1100 1000க்கு வாங்கினேன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதான் பேட்ரி கேரிங் கேஸ் வாங்கிட்டேன். பேட்ரி வந்து இவ்வளோ வச்சுக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி 2 பேட்ரி இருக்குது. இப்போ ஒரு பேட்ரி வச்சுட்டு காட்டுறேங்க. ஸோ பேட்ரி கேரிங் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோப்ரோ வந்து வாரண்டியாக தர மாட்டாங்க பேட்ரிக்கு. பட் இவங்க டாட்டா டிஜிட்டல் சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து எனக்கு கோப்ரோ பேட்ரி ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் 1200 சம்திங் வாங்கினேன். இதுக்கும் பில் போட்டு கொடுத்துருக்காங்க, 6 மந்த் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கேட்டேன், இதுவும் கோப்ரோ பேட்டரி இதுவும் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து மெமரி கார்டு வைக்கிறதுக்கான பாக்ஸு, சின்னதாக ஒன்றுனா மெமரி கார்டு வைக்கிறதுக்கான பாக்ஸு. இன்னும் நம்மளோட தமிழ்நாடு சீரிஸ்க்கு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணலைன்னா டெயில் பேக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைனியர்ஸ் உள்ளே போடுற லைனியர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணல. அது மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து நம்ம தமிழ்நாடு சீரிஸ்க்கு ஆல்ரெடி இது எப்பயோ தமிழ்நாடு சீரிஸ் கிளம்ப வேண்டியது. பட் நம்மளால வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்மளோட சந்தர்ப்பம் நான் ரெடியாக இருந்தால் கூட நான் போகிற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கூட வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இடத்துல வந்து செம்ம மழை, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த தமிழ்நாடு சீரிஸ் வந்து டிலே ஆகுது. தமிழ்நாடு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த மாவட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு யூனிக்கான பிளேஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூனிக்கான பிளேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கன்சிடர் பண்ணி அவங்களோட கமெண்ட் வந்து பின் பண்ணுறேன். ஸோ யூனிக்கான பிளேஸு யாரும் போயிருக்கா அதுக்குன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட பகுதியெலாம் வேணாம். யூனிக்கான பிளேஸு ரொம்ப ஆள் நடமாட்டமே இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து டைரெக்டாக வந்து அங்கே தமிழ்நாடு சீரிஸ் வந்து நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இத்தோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இறக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம். ஸோ நம்மளோட எல்லாரோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைடிங் கிளம்புறது தான். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.